MCR Pure Cotton Club, formals and casual shirts. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். மகாபெரிவா பற்றி சொல்லும்போது பாருங்கள், கை புல்லரிக்கிறது. அதாவது இவர் மகாபெரிவாவில் மகான்னு சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துல இருக்க. டக்குன்னு அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு அம்மானு சொல்லுவார், அப்பா அப்படின்னு சொல்லுவார். வேறு யாராவது பேர் சொல்லுவார்னா இல்லை. ஆனால் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் உள்ளேருந்து வெளில வந்துடும். இந்த குரு எப்படி அம்மா அப்பாவோ அதுக்கு இணையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறைகள். வாழ்ந்த குரு, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற குருன்னு 2 குருவை சொல்கிறோம். குரு வழிபாடு, குரு ஒருத்தரை பிடித்து கூட்டிக் கொண்டு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போகிறவர் குரு. அதனால தான் குரு வழிபாடு, குருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அவர் ஒரு பெரிய மகானாக, மிகப்பெரிய அவதார புருஷராக இன்னைக்கு எல்லாத்துக்கும், இன்னைக்கு மாசம் அனுஷம் அவருடைய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். ஒரு பஜனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துலயே அது நடந்தது. அதுதான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். பத்திரிகை ஆட்ட வைக்கணும் அப்படின்னா எங்கள் இப்போ எப்பவுமே முதல் பத்திரிக்கை குலதெய்வம், 2வது பத்திரிக்கை மடத்துக்கு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் வைக்கணும். நான் வீட்டில் பேசிகிட்டு இருக்க நிகழ்வு இந்த நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம், மடம் எங்கே இருக்குது, நாங்கள் போய் வைக்க முடியாதேன்னு யோசிக்கிறோம். இப்படி 1 கிலோமீட்டரில் அத்தனை பக்தர்களும் அந்த அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது, அப்படி கண்ணில் அப்படி தேங்கி நிற்கிது. வணக்கம். இன்று நம்முடன் மகேஷ் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. குரு வழிபாடு இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அதெல்லாம் தாண்டி குரு வழிபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பிரதான காரியமாக இருக்குது. இந்த குரு வழிபாடுடைய சாராம்சம் என்ன, அது எந்த அளவுக்கு முக்கியமானது சார்? அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகாபெரிவா சொல்லும்போது சொல்லியிருக்க, அதாவது ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு, ஒரு குலத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு. இன்றைக்கும் நம்ம ஊர்களில் ரொம்ப பிரபல்யமாக கொண்டாடக்கூடிய ஒரு வழிபாடு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இஷ்ட தெய்வ வழிபாடு. இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா ஒருத்தருக்கு டக்குன்னு அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு அம்மானு சொல்லுவார், அப்பா அப்படின்னு சொல்லுவார். வேறு யாராவது பேர் சொல்லுவார்னா இல்லை. ஆனால் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் உள்ளேருந்து வெளில வந்துடும், முருகா அப்படின்ட்டுருவாங்க. இல்லை இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய பேர் தன்னை அறியாமல் வரக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு. அடுத்த வழிபாடு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிராம தேவதை வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த கோயில் விசேஷம், அங்கே உத்தரவு கேட்காம எதுவுமே பண்ணுறதில்ல. கல்யாணமாகட்டும் சரி, என்ன விஷயமாகட்டும் சரி, அந்த கோயிலில் நாங்கள் போகாமல் வெளியூர் போக மாட்டோம். அந்த கிராம தேவதை வழிபாடு, எல்லை கோயில் வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு. அனுஷ்டான வழிபாடுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் சுவாமி படம் இருக்கும். எனக்கு என்னதான் இருந்தாலும் வீட்டில் விளக்கேற்றி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாமிகிட்ட தியானம் பண்ணால் அது ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கும். அங்கே உட்காந்து நான் சம்பளம் வாங்கினாலும் சாமிகிட்ட வச்சு தான் எடுப்பேன். ஒரு காசு வந்தால் சாமிகிட்ட வச்சுடுவேன். ஒரு கார் வாங்கினேன்னா சாமிகிட்ட தான் கீ வைப்பேன். இப்படி அந்த சாமிகிட்ட வச்சு எடுக்கிற ஒரு வழிபாடு. இது அனுஷ்டான தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வழிபடுறது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து தான் எல்லா விஷயத்தையும் ஒருத்தர். அம்மா அப்பா காமிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அவர் பேர் குரு. இந்த குருவில் 2 குருவை நம்ம சொல்லலாம். பார்த்திங்கன்னா நாயன்மார்கள்லாம் குரு வழிபாடு பண்ணவர்கள், அதான் குரு பூஜைன்னு அவர்களை சொல்லுவோம் நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் வழிபாட்டை குரு பூஜைன்னு நம்ம சொல்கிறது உண்டு. அவர்கள் குருவாக இருந்து நம்மளை வழி காமிச்சிருக்காங்க. இது இப்படி பண்ணால் சரியாகும், இப்படி பண்ணால். இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கீரை சாப்பிட்றோம், இது விஷமா இல்லை கீரையான்னு எப்படி கண்டுபிடிக்க? யாருக்கோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு அது சுலபமாக போயிடுத்து, நம்ம அந்த வழியில் ஈஸியாக போகிறோம். இது விஷமா கீரையான்னு தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி வாழ்க்கை ஒரு பெரிய நரகமாக மாறிடும். அவர்கள் தன்னையே அர்ப்பணித்து இந்த சக்தியை உணர்ந்து அந்த சக்தியை நம்மகிட்ட எடுத்து கொடுக்குறாங்க. விஞ்ஞானத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம், ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. பட்டு இந்த ஆன்மீகத்தில் ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே அது பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு அதிசயமான விஷயம். இந்த ஞானத்தில் கொண்டு போய் விடுறது. இந்த ஞானத்தை பற்றி பேசும் பொழுதும் நமக்கு ஒரு இருட்டில் இருக்கும் பொழுது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒருத்தராக இருக்கிறது குரு. இந்த குரு எப்படி அம்மா அப்பாவோ அதுக்கு இணையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறைகள். வாழ்ந்த குரு,
இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற குருன்னு 2 குருவை சொல்கிறோம். பட் சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக, குருகு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு சொல்கிறார். அதாவது குரு பிரம்மா இல்லை, குருர் பிரம்மா. குருர் பிரம்மாங்கிறது ஒரே ஒரு குரு தான், அது பரமேஸ்வரன் தான் சொல்கிறார். இப்போ மீதியெல்லாம் யார் அப்படின்னா இனிஷியேட்டருங்கிறாங்க. இனிஷியேட்டர்னா என்ன? துவக்கி வைப்பவர்கள். அப்போ குரு வந்து ஒரு குரு கிடையாது உங்களுக்கு. ஒரு பெரிய சுவாமிஜி சொல்லும்போது பள்ளி வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தான், ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்துதான். இந்த பள்ளி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த செவுத்தை நான் தான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு கால் எடுத்து பார்க்கும், அடுத்தது 2வது கால் எடுத்து பார்க்கும், 3வது கால் எடுத்து பார்க்கும், 4வது கால் எடுத்து பார்க்கும். அட்டே நம்ம தாங்கி பிடிக்கல, செவுடு தான் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 2-3 அடி நகர்ந்து போகும். நகர்ந்து போது திருப்பி அந்த இடத்துல நின்றுமா, ஸ்டக் ஆகி திருப்பி பழைய புத்தி வந்துருமா அதுக்கு. ஸோ இந்த மாதிரி பள்ளியை பார்த்தோன்னே நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளால தான் இந்த ஃபேமிலியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம இருக்கங்காட்டி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் 2 பண்ண சன்னியாசம் வாங்கிட்டார். அப்போ அவருக்கு பள்ளியே குருவாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குரு வந்து எந்தெந்த வகையில் யார் யார் வகையில் மாறும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் குரு வழிபாடு, குரு ஒருத்தரை பிடித்து கூட்டி கொண்டு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போகிறவர் குரு. அதனால தான் குரு வழிபாடு, குருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். நம்மிடையே வாழ்ந்து சென்ற குருமார்கள் நம்ம பார்க்குறோம். சுவாமி ராகவேந்திர சுவாமிகள் ஆரம்பித்து இன்னைக்கு நம்மிடையே வாழக்கூடிய குருக்களை வர பார்க்குறோம். இதில் காஞ்சி மகா பெரியவா அவர் வந்து ஆன்மீக தளத்தில் ஏற்படுத்தின தாக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை பற்றி? அதாவது சங்கராச்சாரியார் பரம்பரைன்னு இருந்துருக்கு, ஆதிசங்கர பரம்பரை இல்லையா. அதில் வந்து பார்த்துட்டேன்னா மகாபெரிவா பற்றி சொல்லும்போது பாருங்கள் கை புல்லரிக்கிறது. அதாவது இவர் வந்து மகாபெரிவாவில் மகான்னு சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்கார். வீட்டில் வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு குருவாக அவரை கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஒரு குட்டி சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே ஒரு குருவாக இருந்தவர் இல்லாமல் இன்றைக்கி யூனிவர்சல் குரு மாதிரி இருக்கார். என்னென்னா எல்லாத்துக்கும் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு பெரிய மகானாக இருக்கார். என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஜாதகம் பார்க்கும் பொழுது இது நடந்த ஒரு நிகழ்வு. அவர் வந்து நார்த் இந்தியன், அவருக்கு உண்மையாகவே வாழை பற்றியெல்லாம் தெரியாது. அப்போது அவர் வந்து சொல்கிறார், எனக்கு வந்து ஒரு வயசானவர் வந்து கனவுல வரார் சார், ஸோ அந்த வயசானவர் கனவுல வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வா உனக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் போயிட்டு வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது, இந்த மாதிரி இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சவரை ஆக்சுவலி அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அவருக்கு என்ன ஆச்சரியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க, வயசானவர் யாருன்னு தெரியாது. என்ன அதிசயம்னா, எங்கள் ஆஃபீஸில் முன்னாடி பெரியவா படம் வச்சுருக்கோம், அந்த பெரியவா படத்துக்கிட்ட நின்று அழுதுட்டுருக்காரு. எதுக்கு ஏன் அதுனா, அப்பா சொல்கிறாரு, அப்போ தான் இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இவர் தான் எங்கள் கனவுல வந்தது, இவர் பேர் என்னன்னு என்கிட்ட கேட்குறாரு. இவர் எங்கே இருக்கார், யார், என்ன பேர், இவர் யார், முதல்ல இவர் தான் எங்கள் கனவுல வந்தது, இவர் இருக்காரா, இவரை நான் போய் பார்க்கணுங்கிறாரு என்கிட்ட. ஸோ நான் சொல்கிறேன், பார்க்கவே வேண்டியதில்லை, உங்களுக்கு வந்து அவர் வந்து கனவுல வந்தாரான்னு. கனவுல வரல, உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். ஸோ கனவு வேறு, தரிசனம் வேறு. இப்படி மொழி கடந்து அவர் வந்து ஒரு பெரிய மகானாக, மிகப்பெரிய அவதார புருஷராக இன்னைக்கு எல்லாத்துக்கும், இன்னைக்கு மாதம் அனுஷம், அவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், மாதம் அனுஷ நட்சத்திரத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய நபர்களே இருக்காங்க. அத்தனை பேரும் மாதம் வீட்டில் வந்து அனுஷம் வந்து பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி பெரியவாளுடைய விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஒரு அனுஷம் 2 அனுஷத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பஜனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துலையே அது நடந்தது. அதுதான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மகாபெரியவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்களும் பார்க்குறப்ப அவரை பற்றி தெரியாதவங்க கூட ஒரு பெரியவரை வச்சு கும்பிடுறாங்களே, நிறைய பூஜை அறைகளில் பார்க்குறோம், வியாபார ஸ்தலங்களில் பார்க்குறோம், ஆஃபீஸஸில் பார்க்குறோம். அப்போது கடவுளுக்கு நிகரான ஒரு வழிபாட்டில் அவரை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான மிரக்கிள்ஸ் நடந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்கள் கடந்து வந்த நபர்களில் நீங்கள் அதிசயித்த, இப்படியெல்லாம் மகான் வந்து பாக்கியம் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு அருளாசி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். 2 மிராக்கிள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு நடந்த லைஃப்பில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பூணல் போடுறாங்க. பூணல் போடும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயம் அந்த இடத்துல வந்து என்னுடைய தந்தை அங்கே வரண காலையில் வர முடியாமல் போகிறது. நான் வந்து அங்கே பூணலுக்காக வெயிட் பண்ணேன். அம்மா அப்பா தானே பூணல் போடணும்.
வெயிட் பண்ணுறோம். என்னோட அம்மா இங்கே இருக்காங்க, தந்தையார் வர முடியல. அந்த டயத்துக்குள்ளே பூனல் போடணும். சமஷ்டின்னு சொல்லுவாங்க, எல்லோரும் சேர்ந்து பூனல் போடக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 500 பேர் போட்டுன்னு இருக்காங்க. அப்போ உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட அம்மா வந்து அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஒருத்தரை வர சொல்லி ஒருத்தர்கிட்ட ஏற்பாடு பண்ணி, அவங்க இன்னொருத்தர்கிட்ட ஏற்பாடு பண்ணி, அவங்க தான் எனக்கு பூனல் போடுறாங்க. பாருங்கள், எங்கே இப்படி பிரம்மோபதேசம் எங்கேருந்து எங்கே வருதுன்னு பாருங்கள். பிரம்மோபதேசம் பண்ணுறாரு ஒருத்தர் பண்ணுறாரு. ஒரு நபர் வேக வேகமாக நடந்துட்டு வந்திருக்காரு. அவர் வந்து 2 படத்தை வைக்கிறார். ஒன்று மகாபெரிவா படம், இன்னொன்று பார்த்துட்டேன்னா சாய்பாபாவோட சத்ய சாய்பாபாவோட படம் வச்சுட்டு அவர் போகிறார். பெரியவாளை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் வளர்ந்தது பூரா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கோவை ஆர்எஸ்புரத்தில் காமாட்சி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் என்னுடைய அண்ணா அவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. லீவுக்கெல்லாம் அங்கே போய் பூஜை பண்ணுவோம். பாண்டுரங்கர் இருப்பார். அப்போ இப்போ கோயில் வேறு மாதிரி இருக்கும், அப்போ கோயில் வேறு மாதிரி இருக்கும். பாண்டுரங்கர்கிட்ட பூஜை பண்ணுறது அங்கே பெரிய பெரிய சங்கராச்சாரி 5 சங்கராச்சாரியார் இருப்பார். அப்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே தான் வளர்ந்தது. அப்போ பெரியவாள்லாம் அங்கே நான் பார்த்ததில்லைன்னா என்னோட அனுபவம் இல்லை. அதுக்கு முன்னாடி என்னோட அம்மா எங்கள் பாரம்பரியமாக அதை வந்து அவருக்கு வழிபடக்கூடிய முறைகள் தான் இருந்துட்டுருக்கு. எங்கள் அம்மா சொன்ன அனுபவங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் அனுபவம் இந்த படம் வந்தது, இது ஒன்று. 2வது அனுபவம் நான் அவங்க சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீட்டில் இங்கே வலசரவாக்கத்தில் அங்கே இருந்துட்டுருக்கோம். அப்போது ஒரு விஷயத்துக்காக பத்திரிக்கை வைக்கணும். பத்திரிக்கை யார்கிட்ட வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ எப்பவுமே முதல் பத்திரிக்கை குலதெய்வம், 2வது பத்திரிக்கை மடத்துக்கு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. இப்படி இந்த பத்திரிக்கை வைக்கணும். பத்திரிக்கை நீங்கள் எப்படி வைப்பீங்க? பத்திரிக்கைன்னா நான் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் வைக்கணும். எனக்கு காஞ்சிபுரம் போக முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து நாளானிக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கிறது. எனக்கு யாரும் இல்லை, நான் தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். அங்கே பத்திரிக்கை இருக்குது. நான் அந்த மாதிரி பெரியவாளுடைய பேர் எழுதி அங்கே மடத்துன்னு போட்டிருக்கேன். ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் நம்மளுடைய அண்ணா ஒருத்தர், அவர் வந்து அனுஷத்தை ரொம்ப அழகாக கொண்டாடுவார். பெரியவாளுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு அந்த விக்கிரகத்தை தோளில் தூக்கிட்டு இங்கேருந்து நடந்து போவார். பாத யாத்திரை போவார். காஞ்சிபுரம் வரைக்கும் பாத யாத்திரை போவார். அவர் வந்து வலசவாக்கத்துலேருந்து கூப்பிட்றாரு. நான் காஞ்சிபுரம் பத்திரிக்கையை வச்சுட்டு இருக்கேன், கையில் வச்சுட்டு இருக்கேன். வலசவாக்கத்துலேருந்து கூப்பிட்றாரு. அவர் என்ன கூப்பிட்டாருன்னா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னாரு. என்ன அப்படின்னு கேட்டார். எல்லாத்துக்கும் தாகசாந்தினா தண்ணி வந்து வேணும். நாங்கள் வலசரவாக்கத்தில் சிவன் கோவில் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கோம். பெரியவா வந்து விக்கிரகத்தோடு உட்காந்துட்டுருக்கார். காஞ்சிபுரம் போயின்னு இருக்கோம், நடப்பாதையாக போயின்னு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த தாகசாந்திக்கு மட்டும் வீட்டில் வந்து ஏதாவது இது பண்ணி கொண்டு வர முடியுமான்னாரு. எனக்கு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. அப்படி கண்ணில் அப்படியே இப்படி தேங்கி நிற்கிது. எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க, கண்ணில் தேங்கி நிற்கிது. கையில் எலுமிச்சம்பழத்தை எடுத்து குடுன்னு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதை புழிஞ்சு அதை போட்டு இது பண்ணி கையில் எடுத்துகிட்டு நேராக கொண்டு போய் கொடுத்தா அத்தனை பேரும் அதை அந்த இது பண்ணிவிட்டு பத்திரிக்கை கொண்டு பெரியவாளுடைய இப்படி மடியில் வைக்கிறாரு. எப்படி இருக்கும் எனக்கு பாருங்கள். நான் வீட்டில் பேசிகிட்டு இருக்க நிகழ்வு இந்த நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கோம், மடம் எங்கே இருக்குது, நாங்கள் போய் வைக்க முடியாதேன்னு யோசிக்கிறோம். இப்படி 1 கிலோமீட்டரில் வந்து அத்தனை பக்தர்களும் அந்த தாகசாந்தி ஆனாங்க. அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். இது வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மிராக்கிளான ஒரு அனுபவங்கள். 2 அனுபவங்களில் இந்த ஒரு அனுபவம் நடந்தது. இதை விட நிறையா அனுபவங்கள் நடந்திருக்கு. அது இப்போ இருக்கக்கூடிய பெரியவா, அதாவது இதுக்கு முன்னாடி புது பெரியவான்னு சொல்லுவாங்க, அவர் கூடயே நிறைய விஷயங்கள் வந்து மிராக்கிள் நடந்திருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.